ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون في بضع سنين لله الأمر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون. صدق الله العظيم. கண்ணியமான உலமாக்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கு தெரியும் நாம் இருக்கக்கூடிய இன்றைய தினம் ரமலானுடைய மாதம் ஒரு 17வது நாள். இது முஸ்லிமாக பிறந்த யாராக இருந்தாலும் இந்த நாளை தெரியாமல் இருக்கிறது என்கிறது ஆச்சரியமான விஷயம். ஹக்குக்கும் பாத்திலுக்கும், இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியிலே முதலாவதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால இந்த தினத்திலே நடந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு நடந்த தினம். கண்ணியமானவர்களே, இன்று நாம் பேருக்கு கீழால், காப்பட்டுக்கு கீழால் மஸ்ஜித் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே நிம்மதியாக, முஸ்லீமாக, முஃமினாக இருப்பதற்கு காரணமே 1400 சொச்சம் வருடங்களுக்கு முன்னால இந்த தினத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிட்டத்தட்ட 313 அல்லது 315 அல்லது 317 அல்லது 319 அனைத்தும் புகாரியுடைய ரிவாயத், பிரபல்யமான ரிவாயத். 313 சஹாபாக்களும் செய்த தியாகம் இன்று நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். இந்த மண்ணுக்கு மேலால் 200 கோடி மக்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகள் இந்த மண்ணுக்கு மேலால் நிறுவப்பட்டு அல்லாஹ்வை சுஜூத் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த தினம். மக்கள் எழுதுறாங்க, அந்த பதில் சஹாபாக்கள் மாத்திரம் இந்த தியாகத்தை செய்யவில்லை என்றால் சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு 200 கோடி மக்கள் செய்கின்ற அமல்களுடைய பிரதிபலிப்பும் அந்த 313 சஹாபாக்களுடைய கபருக்கு போய் சேரும் என்கிறது எந்த சந்தேகம் இல்லை. பத்ருடைய யுத்தம் நடந்த நாள் சுருக்கமாக கண்ணியம். இன்னைக்கு எங்களுக்கு எல்லோ வரலாறு தெரியும், உள்ளாத பொருளாத ஹிஸ்டரி எல்லாம் எத்தனையோ கோர்ஸ்கள் முடிக்கிறோம். ஆனால் அநேகமானவர்களுக்கு வளர்கின்ற எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு இஸ்லாத்துடைய வரலாறுகள் இன்றைக்கு குளிதோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டு போகும். சில முக்கியமான வரலாறுகள் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் என்னன்னா, பத்ர் யுத்தம் என்றாலே எங்கட மனக்கண் முன்னால் வார சுமதி அபூ சுஃபியான் வியாபார கோஷ்டியை மறக்க போய் தற்செயலாக வேறு வழி இல்லாமல் யுத்தம் செய்ய வந்துச்சு என்றுதான் எங்களை மண்டைக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கருத்து. இது பிழையான செய்தி. இந்த வரலாறு சரியாக குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பத்ருடைய யுத்தம் நடப்பதற்கு சுமார் 8-9 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் பிளானே போட்டுட்டான். கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். நான் ஓதினேன் சூரத்து ரோம். இல்லைன்னா ஹசரத்மார் என்னடா பத்ரு ரோம பத்தி பேசுறாருன்னு யோசிக்கிறோம் சரியா. நான் ஓதின சூறால அந்த ஆயத்து சூரத்து ரோம், ரோம பத்தி. ரோம் யாரு? யஹூதி நசாராக்கள ஏரியா. பாருங்க எப்படி கொள்ளுவாரு. அந்த காலத்துல 2 சாம்ராஜ்யம் இருந்துச்சு. இன்றைக்கு அமெரிக்கா, இந்த இஸ்ரேல் வல்லரசுன்னு சொல்றோம். கொடிகட்டி பறக்க யுத்தம் யுத்தம் என்று பேசுறோம். இதெல்லாம் கோழைத்தனமான யுத்தம். இது ஒளிஞ்சிருந்து ஆள கொள்வது யுத்தம் அல்ல, ஆம்பளைக்கு அழகல்லது. பத்ர பாருங்க, காபீராக இருந்தாலும் உண்மையான வீரர்கள். முஸ்லிம் ஒரு பக்கம் வெப்பமே, காபீராக இருந்தாலும் உண்மையான வீரர்கள். இப்படி கண்டம் விட்டு கண்டம் வாய் ஏவுகளை எல்லாம் அனுப்பி அப்பாவை மக்கள் எல்லாம் கொண்டு குவிக்கிறது அல்ல யுத்தம்.
இப்ப ரப்பு குர்ஆன்ல பேச மக்காவுல இறங்கின சூரா இது. சூரத்து ரூமிக்கிறே ரசூலுல்லா ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால மக்கால வச்சு இறக்கப்பட்ட சூரா இது. இதுல அங்க என்ன சொல்றான்டா, ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அன்று 2 சாம்ராஜ்யம் இருந்துச்சா. ஒன்று ரோம், இது யாரு? அஹ்லுல் கிதாப், யஹூதி நசாரா. 2வது பாரசீகம், இப்ப இருக்கிற ஈரான். அந்த நேரத்துல இருந்தது நெருப்பு வழங்கிகள். பாரசீகன் நெருப்பு வழங்கிகள், ரோம் அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டது. அடிக்கடி இந்த 2 பேருக்கும் அந்த காலத்துல சண்டை போவோம், யுத்தங்கள். சுபஹானல்லாஹ். பாரசீகத்தை பத்தி வார, பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். உலகத்தை வரலாறு சொல்லுது 460 வருடங்கள் பாரசீகம் உலகத்தை ஆட்டி படைத்த வல்லரசு. சாதாரணமான நாடல்ல ஈரான். 460 வருஷம் ஆட்டி படைச்ச நாடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு படை அனுப்புறாங்க. வெறுமனே 12,000 சஹாபாக்கள். 12,000 சஹாபாக்கள். பாரசீகத்துடைய படப்பட்டாளத்தை எடுத்தா 2,40,000 வீரர்கள். 2,40,000 வீரர்களும் 12,000 சஹாபாக்கள். இப்ப என்ன செய்யறது மஷூரா பண்றான். அது ஒரு சஹாபி சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் வெட்கம் இல்லையா இப்படி மஷூரா பண்றதுக்கு? எல்லாம் திகைத்து போனாங்க. என்னப்பா சொல்றீங்க? அரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிறாங்களே, கலிமா இல்லாதவன் செத்த பிணத்துக்கு சமன். 12,000 பேர் நாம் இருக்கிறோம். உங்களை எல்லாருக்கும் ஏலாட்டி சொல்லுங்க, அந்த 2,40,000 பேரோட நான் யுத்தம் செய்கிறேன். அது ஈமான்ட வெளிச்சம். முடிவு என்ன தெரியுமா? இந்த 12,000 பேரும் 2,40,000 நெருப்பு வலிகளை ஓட தலை தெறிக்க அடின்னு அடிச்சு முழு பாரசீகத்துடைய சாம்ராஜ்யத்தையும் அதுல உமருடைய காலடியில கொண்டு வந்து கொட்டினான். இப்ப ரோம் அடிக்கிறாங்க. பாரசீகம் ரோமுக்கு அடிக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த காலத்துல மக்கள் பேசிக்கொண்டாங்களாம், திரும்ப ரோம் தலை தூக்குறா 1000 வருஷமான போகும். அவ்வளவு பயங்கரமான தோல்வி. ஆனா ரப்பு பேசுறான், நீங்க பேசுற மாதிரி 1000 வருஷம் அல்ல, இன்னும் 9 வருஷத்துக்குள்ள ரோம் திரும்ப படையெடுக்கும், பாரசீகத்தை தோற்கடிக்கும். இது என்ற வார்த்தை உலமாக்கள்கிட்ட கேளுங்க, சொச்சத்துக்கு பாவிக்கிறேன். 50 சொச்சம் 60 சொச்சம் சொல்றோம். 1க்கும் 9க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கைய மேலோட்டமா குறிப்பிட்ட வார்த்தை தான் பிதழ். உலகமே பேசுது 1000 வருஷம் போகும், திரும்ப ரோம் தலை தூக்குறா. படைச்ச ரப்பு குர்ஆன் இறக்குறான், இல்ல இந்த 9 வருஷத்துக்குள்ள திரும்ப அடிக்க போகுது. எப்ப இறங்குற? மக்காவுல. எப்படியான கட்டம்? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உமையத் இப்னு ஹலப், பயங்கரமான இஸ்லாத்துடைய விரோதி, சித்திரவதை செய்கிறார். இரவு முழுக்க சாட்டைகள். கண்ணியமானவர்களே, சாட்டை அடி என்கிறது இன்றைக்கு ஹத்தடிக்கிற தென்னமட்ட அடி அல்ல. சாட்டை அடியை பற்றி பிற்கூடிய உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு அடி ஒரு மனிதனுடைய மேல சரியாகப்பட்டால் 1 மாதம் சிறுநீர் ரத்தமா போகும். இரவு முழுக்க 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 ஹஜ்ரத் பிலால வச்சு சாட்டையால் அடிப்பாங்க. காலையில ஹஜ்ரத் பிலாலுடைய கால்ல கவுத்த கட்டி வாலிபர்கள் சின்ன பிள்ளையில கையில கொடுப்பாங்களா, பாலைவன அந்த கரடு முரடான கட்பாறையில இழுத்து கொண்டு போவாங்களா. ஹஜ்ரத் பிலாலுடைய சதத்துண்டு கண்ணுகள் ஒட்டி நிற்கும். பட்ட பகல் சுட்டரிக்கும் சூட்டுல ஹஜ் உம்ரா முடித்தவர்களுக்கு தெரியும் அந்த பாலைவனத்துடைய சூடு. சென்ற வருஷம் ஹஜ்ஜில் 50 டிகிரி கிடைச்சிச்சு. 50 டிகிரி அனல் காத்தடிக்கும், நிக்கேல வெளியே. அப்படியான சூடான நேரத்துல ஹஜ்ரத் பிலாலுடைய மேலாடைய கலத்திட்டு பச்சை சுடுமண்ல போட்டு அவரோட நெஞ்சில கல்ல வைப்பாங்க. இப்பொழுது சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். இங்கல அகலே யாசிர், அம்மா யாசிர், சுமையா, முழு குடும்பமும் இஸ்லாத்துக்காக வேண்டி சித்திரவதை செய்யப்படுறாங்க. அங்க பக்கம் ஹப்பாப் இப்னு அரத், ஒரு பெண் எஜமாட்டி, அநியாயம் என்ற அநியாயம், நெருப்புல இரும்ப போட்டு ஹஜ்ரத் ஹப்பாபுடைய இடுப்புல சூடு வைப்பாங்க. இந்த மாதிரி கட்டத்துலதான் இந்த சூறா இறங்குது.
இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வயௌமஇதி யஃப்ரஹுல் முஃமினூன். இந்த ரோம் திரும்ப படையெடுத்து பாரசீகத்தை வெற்றி கொள்கிற அந்த நாள் முஃமின்கள் சந்தோஷம் அடைவார்கள். அல்லாஹ் சொல்றான். கடைசிக்கு இந்த இடத்துக்கு வருவோமே, இது எந்த சந்தோஷத்தெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு முன்னால சொன்னான்றத பொருவா பதிலுக்கு போமா? நாங்க இல்ல, நான் சொன்னேனே, தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஜுமாதல் உஹ்ரா மாதத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுக்கு வராங்க தவாஃப். ரமலானுடைய மாதத்துக்கு சரியாக 3 மாசத்துக்கு முன்னாடி அப்படி வராங்க. வந்து உமையத் இப்னு கலப், நான் இப்ப சொன்னேனே, பிலால் ரலியல்லாஹு எஜமானன், கொடுங்கோலன், அநியாயக்காரன், அயோக்கியன், இவருக்கும் ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆதுக்கும் அந்த காலத்துல எக்ரிமெண்ட் நடக்கும். எப்படி எக்ரிமெண்ட்? மதீனாவில் இருந்து யாராவது ஒரு நண்பரை பிடிச்சி எக்ரிமெண்ட் போட்டு, நான் மக்காவுக்கு வந்தா ஏண்ட உயிருக்கும் உடமைக்கு நீ பாதுகாப்பு, நீ மதீனாவுக்கு வந்தா ஓண்ட உயிருக்கும் உடமைக்கு பாதுகாப்புன்னு அன்றைக்கு அந்த சிஸ்டத்துல எக்ரிமெண்ட் ஒன்று நடக்கும். இப்ப இந்த 2 பேருக்கும் எக்ரிமெண்ட் வந்து ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் வந்து உமையாட வீட்டுல தங்கினான். மக்கால தங்கிட்டு அடுத்த நாள் காலையில உமையாட்ட சொல்ற, உமையா நான் வந்த வேலை தவாப் செய்யறதுக்கு, நான் போய் கொஞ்சம் தவாப் செய்து வாரேன், காலை நேரம் தானே குளிராக இருக்கிறது என்று மஷூரா சொல்லிட்டு போகின்ற நேரத்தில் உமையா குறுக்கிட்டார், சாட் பண்ணி நில்லுங்க, எங்கட தலைவர்கள் எல்லாம் பெரிய கோபத்திலே உங்களுடைய எப்படி இந்த முகமது, நான் சொல்றேன் இப்ப ஹிஜ்ரத்துக்கு பின்னால இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொஞ்சம் சஹாபாக்கள் நாங்க விரட்டி அடிச்ச ஆக்களுக்கு நீங்க தஞ்சம் கொடுத்து அவங்கள வளர்த்து கொண்டிருக்கிறேன் எப்படியே ஏற்கனவே ஜெதுபு கோபம் தலக்கேறி எல்லாம். இப்ப இந்த நேரத்துல தாருல் நதுவா கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த இடத்துல எங்கட தலைவர்கள் எல்லாம் குறைஷிகள் எல்லாம் இருப்பாங்க. நீங்க இந்த நேரத்துல போயிட்டு அவங்கள சந்திச்சா சிலருக்கு கை கலப்பு வாய்த்தக்கங்கள் வந்தா பிரச்சனையா, நீங்க வந்திக்கிறது தவாப் செய்யத்தனே. நான் ஒரு ஐடியா சொல்லவா, என்ன சொல்றீங்க? இல்ல 12 மணி ஆகும்போது சூரியன் உச்சம் கொடுக்கிற நேரத்துல கஅபத்துல்லாஹ்ல யாரும் நீக்க மாட்டாங்க, எங்கட தலைவர்கள் யாரும் நீக்க மாட்டாங்க. அப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க வந்த மாதிரி தவாப்பா முடிச்சுட்டு போய்க்கிறே. மசூரா கொடுத்த சஹாபி அலியா, எனக்கு என்னத்துக்கு பிரச்சனை, நீ சொல்றது நல்ல ஐடியா தாய்க்கு, அப்படி செய்வோம். 12 மணிக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கஅபத்துல்லாஹ்வுக்கு வராங்க. கிட்ட நேரம் தாருல் நதுவால கதவை திறந்து அபூ ஜஹல் நேரா சந்திச்சாங்க. நேருக்கு நேரம் முகம் கொடுத்தோடனே அபூ ஜஹல் சாத பார்த்துட்டு சொன்னாங்க, சாயித், நாங்க அடிச்சு துரத்தி நாட்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்துட்டு சத்தம் இல்லாம ஊமையா தவாப் செஞ்சுட்டு போய் வந்திருக்கீங்களா என்று சொன்னாங்க. சாதியாரே சாதாரணமான அல்ல, மதீனால ஒரு கபீலாவுடைய தலைவர், சஅத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் வந்துச்சு. சொன்னாங்க, அபூ ஜஹல் வார்த்தை அளந்து பேசு, மரியாதை முக்கியம். இது இங்கே உமையா குறுக்கிட்டார், சாயித் யாரோட பேசுறாய்? குறைஷிகளுடைய தலைவர்கள், நீ மரியாதையா பேசு. அதுல சாய் சொன்ன உமையா பார்த்து, இதை பாரு உமையா, எக்ரிமெண்ட் உனக்கும் எனக்கும், இவன் யாரு நடுவுல? உனக்கு வேண்டுமென்னா இவன் தலைவனாக இருக்கேன், எனக்கு ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் ஆகிறான். சொன்ன உடனே சஅத் ரலியல்லாஹு அபூ ஜஹலை பார்த்து சொன்னாங்க, அபூ ஜஹல், இதப்பா நான் வந்தது தவாப் செய்ய, இப்ப நீ என்ன தவாப் செய்ய உடல்ல வை, உட முழு வியாபார கோஷ்டியும் ஷாமுக்கு போறது எங்கட மதீனாவுடைய போர்டரை தாண்டணும். இந்த வார்த்தையை பாருங்க, அவன் நெஞ்சில கல் அடிச்ச மாதிரி, ஆணி அடிச்ச மாதிரி பறிச்சு சொன்னாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஜஹல், இப்ப மட்டும் எனக்கு தவாப் செய்ய உடல்ல வை, உட எந்த வியாபார கோஷ்டியையும் மதீனாவை தாண்ட விட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அபூ ஜஹலுக்கு சும்மா வாரி போட்டுட்டாரு. வேலை செஞ்சுட்டு கூலி வாங்குறதுக்கு வக்கில்லாம இருந்த கோழையாக இருந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போயிட்டு இப்படி தைரியமான ஒரு சமூகத்தை உருவாக்குறாராம். உடற்கூடாது அண்டைக்கு வச்சானிக்கண்ணா அங்க சரித்திரம் முடிஞ்சு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி வந்துட்டாங்க மதீனா. மத்த உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு யார சொல்லலாம், மக்காவுக்கு போது இப்படி நடந்துச்சு நாயகமே. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமே மக்கா யாரு, குறைஷிகள் யாரு, தலக்கணம் பிடிச்சவன், எதுக்கும் அடங்க மாட்டான், நினைக்கிறத சாதிக்கிறவன். உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இப்ப ரசூலுல்லாஹ் கூடத்துல சஅத் இப்னு முஆத் வந்து ஐடியா கொடுத்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் தெரியும், இவன் சும்மைக்க மாட்டான், இதுக்கு பின்னால என்னமோ நடக்க போகுது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ், ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ், ஹஜ்ரத் உத்பா இப்னு கஸ்வான், ஹஜ்ரத் சஃப்வான் பின் பைதா, ஹஜ்ரத் வாகிப் பின் அப்துல்லாஹ், ஹஜ்ரத் அம்ர் பின் சுராக்கா, ஹஜ்ரத் ஆமிர் பின் ரபீஆ, 8 சஹாபாக்களை புறக்கினார். 8 சஹாபாக்களை புறக்கி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அமீராக்கினார். அமீராக்கிட்டு ஹஜ்ரத் அலியை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதினார். கடிதத்தை எழுதி மடிச்சு சீல் பண்ணினார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் கூப்பிட்டு கொடுத்தாங்க, வா இந்த கடிதத்தை வச்சுக்கோங்க,
இப்ப நீங்க தொடர்ச்சியாக 2 நாள் பிரயாணம் செய்யணும். 2 நாளைக்கு பின்னால இந்த கடிதத்தை திறந்து வாசியுங்கள், அதில் இருக்கிற மாதிரி அமல் செய்யுங்க. உங்களுக்கு முடியுமா முடியாதா? 8 சஹாபாக்களும் யாரு களத்துல குதிச்ச? யார் சொல்லலாம்? நீங்களே முடிவெடுத்தாச்சு, மறுபடியும் நாம் பின்வாங்கணும், குதிக்கிறோம் நாயகமே, மேற்கொள்றோம் பயணத்தை, வீட்டுக்கு போனோம், அப்படியே பயணத்தை ஆரம்பிச்சோம். 2 நாள் தூரம் போலாம். 2 நாள் தூரம் போயிட்டு இந்த 2 நாளைக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அந்த கடிதத்தை புரட்ட சொன்னாங்களோ, ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கஸீன பாருங்க, பிரிச்சு வாசிக்கிறாங்க. அதில் எழுதப்பட்டிருந்துச்சு, அப்துல்லா இப்ப நீங்க இருக்கின்ற இடம் தாயிஃப், மதீனா, மக்காவுடைய போர்டர் நஹ்லா என்ற இடத்தில் இருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ், நஹ்லா என்ற இடத்தில் இருக்கிறீங்க அப்துல்லா. இந்த இடத்தாலதான் மக்கத்து குறைஷிகள் ஷாமுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது இந்த இடத்தை தாண்டுவார்கள். இது எப்ப நடக்கிற? ரசூலுல்லாஹ் அனுப்பினது ரஜபுடைய முதலாவது துறை. பத்ர் யுத்தம் தானா நடந்ததா? இது எப்ப நடக்குது? ரஜபுடைய மாதம் முதலாவது பிறை. பத்ர் எப்ப நடந்தது? ரமலான், இன்னும் 2 மாசம். இப்ப கண்ணியமானவர்களே, ரசூல் அதில் எழுந்திருச்சு, அப்துல்லா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இங்கல இந்த இடத்தை தாண்ட மக்கத்து குறைஷிகளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது கொஞ்சம் நோட் பண்ணு, வேற ஒன்றும் செய்யப்படாது. இப்ப 8 பேர் மீக்கிற நேரத்துல ஹஜ்ரத் அப்துல்லா உத்பத் இப்னு கஸ்வான்டையும் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர் ஒட்டகமும் காணாம போயிடுச்சு. இப்ப என்ன செய்யற? கொஞ்சம் முன்னுக்காகணும். முன்னுக்கா பாக்குறாங்க. உத்பத் இப்னு கஸ்வானும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல்லா அமீரே நீங்க கொஞ்சம் முன்னுக்காங்க, எங்க ஒட்டகம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு, இங்கதான் இருக்கு, நாங்க எடுத்துட்டு வந்து உங்களோட சேர்ந்து கொள்றோம். இப்ப இந்த 6 பேரும் முன்னுக்கு போறாங்க. இப்ப ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுக்கு செய்தி வருகிறது, அம்ர் இப்னு ஹதுரமி என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் 4 பேர் கொண்ட ஒரு வியாபார கோஷ்டி ஷாம்ல இருந்து மக்காவை நோக்கி வருது. இதுல 4 பேர் இந்த அம்ர் இப்னு ஹதுரமி, உஸ்மான் பின் அப்துல்லா, நௌஃபல் பின் அப்துல்லா, ஹக்கம் பின் கைசான், 4 காபீர்கள் இந்த கோஷ்டி வருது. இப்ப ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு மத்த 2 பேரும் இன்னும் வந்து சேரல. மஷூரா பண்றாங்க, எப்படி என்ன செய்தி? இவர்களை பிடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட போமா, என்ன செய்வோம்? மஷூரா கேட்டனே. இவர் சஹாபி சொன்னாரு, ரசூலுல்லாஹ் என்ன சொன்ன? நோட் பண்ணத்தான் சொன்ன, ஒன்றும் செய்ய வானம் என்ற. அடுத்தது அமீர், நாங்க ஈக்கிற மாசம் ரஜப், யுத்தம் செய்யறது ஹராம், யுத்தம் செய்யறது ஹராம், எங்கட வேலை நாங்க நோட் பண்றது மட்டும்தான் சொன்னாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ், அடையப்பா ரசூலுல்லாஹ் அனுப்பினது சும்மா வரல, ஏன்னா இப்ப சஅத் இப்னு முஆஸ் செஞ்சுட்டு வந்த வேலையால என்னமோ நடக்க போகுது. இப்ப இந்த வியாபார பொருட்கள் மக்காவுக்கு போனா என்ன செய்வாங்கன்னா, ஆயுதத்தை வாங்கி கொண்டு மதீனாவுக்கு தான் படையெடுக்க போறாங்க. நாங்க ஒன்று செய்வோம், மெதுவா களத்தில் இறங்கி பேசி யுத்தம் செய்யாம மெதுவா அவங்களை கைது செய்து கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைப்போம். மீறி தாக்கினார்கள் என்றால் நாங்க எதிர்த்து தாக்குவோம் என்ற மஷூரா முடிவுக்கு வருகிறது. வியாபார கோஷ்டி வருகிறது. இந்த 2 பேரும் இன்னும் காணல. ஹஜ்ரத் அப்துல்லா பேசின, இத பாரு அம்ர் இப்னு ஹதுரமி, மரியாதையா உனக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க எங்களோட வந்தா உங்களுக்கு மரியாதை, இல்லண்டா செய்ய வழியில்ல. நான் சொன்னேன், மக்கத்து குறைஷிகள் அலியா சொன்னாங்க, இது என்ன பேச்சு பேசுறீங்க, யாரோட என்ன பேச்சு பேசுறீங்க, மரியாதையா சொல்றேன், 4 பேரையும் விட்டுறியா இல்லத்தி யுத்தத்துக்கு வாரு. அவன் பேசுறான். 2ல் 1 நடக்கும், 2ல் 1 நடக்கும். இப்ப கை கலப்பு வாய்த்தக்க வருகிறது. அதுல எழுதுறாங்க, அம்ர் இப்னு ஹதுரமி அந்த தலைவன் கொலை செய்யப்படுறான். நௌஃபல் பின் அப்துல்லா என்கிறவன் தப்பி மக்காவுக்கு ஓடுறார். உஸ்மான் பின் அப்துல்லாவும் ஹக்கம் பின் கைசானும் கைதிகளாக பிடிபடுறார். இந்த 2 பேரையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷமா 6 பேரும் மதீனாவுக்கு வர. 2 பேரை காணல, ஒட்டகத்தை தேடி போறோம். மதீனாவுக்கு வந்தோடனே காட்டுத்தீ மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி போகும். அந்த 6 பேரையும் ரசூலுல்லாஹ் பார்க்கவும் விரும்பல. உங்களுக்கு என்ன சொன்ன? நான் உங்களுக்கு சொன்ன யுத்தம் செய்ய வானம், உங்களுக்கு சொன்ன நான் சிஐடி வேலை பார்த்து உளவு பார்க்க. நீங்க என்ன காரியம் பண்ணிக்கிறீங்க? செஞ்ச வேலை ரஜபுடைய மாதத்துல செஞ்சுக்கிறீங்க. எழுதுறாங்க எந்த அளவுக்குண்டா, ரசூலுல்லாஹ் 6 பேரையும் எடுக்கவும் இல்லை, 6 பேரையும் சேர்க்கவும் இல்லை, 2 கைதிய பாரம் எடுக்கவும் இல்லை, அவர்களுடைய பொருட்களை ரசூலுல்லாஹ் எடுக்கவும் இல்லை. மதீனாவுடைய நிலைமை எப்படி மாறிச்சுன்னா, முழு மதீனாவும் 6 பேரையும் ஒதுக்கிட்டாங்க. இங்க நாங்க படிக்க வேண்டிய பாடம் உலமாக்கள் எழுதுறாங்க, ரசூல் இந்த அப்துல்லா பின் ஜஹ்ஷ் செஞ்சது சொந்த லாபத்துக்கல்ல, அவருக்கு சொத்த கனிமத்தை எடுக்கிறதுக்கல்ல,
அவர் யோசித்தது மதீனாவுடைய பாதுகாப்பையும் முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை. இது போல முஸ்லிம்களுக்கு படையெடுக்க போறாங்க நல்ல நோக்கத்தோட உலமாக்கள் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹுடைய ஒரு வார்த்தையை மீறிய காரணத்தினால் முழு மதீனாவும் சஹாபாக்களை ஒதுக்கிச்சு. இன்றைக்கு ரசூலுல்லா எங்களோட இருந்திருந்தாங்கண்டா நாங்க போடுற கூத்துக்கு ரசூலுல்லா எங்களை பார்த்திருப்பாங்களோ தெரிய மௌத்து வரைக்கும். நவுதுபில்லா. இன்னைக்கு எங்கிற ரசூலுல்லாஹுடைய வார்த்தையில் எவ்வளவு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எவ்வளவு மரியாதை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இப்ப அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான். யஸ்அலூனக லிஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீஹ். நபியே நாயகமே, அஷ்ஹுருல் ஹுரம்ல யுத்தம் செய்யறத பத்தி உங்கள்கிட்ட கேட்கிறாங்களா? குல் கிதாபுன் ஃபீஹி கபீர். சொல்லுங்க, யுத்தம் செய்வது பெரும் பாவம். அஷ்ஹுருல் ஹுரம்ல யுத்தம் செய்வது பெரும் பாவம் நாயகமே. ஆனாலும் உங்களையும் மக்கத்து முஹாஜிரின்களையும் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வதில் விட்டும் துரத்தி அடித்தடிக்குது. இவர்கள் செய்ததை விட பயங்கரமான பாவம். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறார். அந்த 6 பேரும் அல்லாஹ் நான் மன்னிச்சேன் குர்ஆன் ஆயத்திறக்கினார். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னாலதானா ரசூலுல்லாஹ் அந்த 6 பேரையும் 2 கைதியையும் அந்த பொருட்களையும் பாரம் எடுத்தாங்க. அல்லாஹு அக்பர். எத்தனை படிப்பின கண்ணியமானவர்களே. இப்ப இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி அபூஜஹலுக்கு போகும். இப்படி எங்கட மேலே கை வைக்க வந்துட்டாங்களா இவனோட உடப்படாது முடிவெடுக்கிறான். என்ன செய்ய அந்த காலத்துல வேண்டிய கைதிகளை பரிமாற செய்யறா அன்பளிப்புகளை கொடுத்து பணத்தை கொடுத்து சொத்தை கொடுத்து அந்த கைதிகளை இப்ப யாரிக்கிற உஸ்மான் பின் அப்துல்லாவும் ஹக்கம் பின் கைசான் 2 பேரும் கைதி ஆயிக்கிறேன். இப்ப கொஞ்சம் அபூஜஹல் மக்கால இருந்து அன்பளிப்பை கொஞ்சம் கொடுத்து அனுப்புறாங்க. பார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் இதை எடுத்துக்கொண்டு அனுப்பிடுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் உத்தரவு நான் சொன்னேனே, சஅத் இப்னு அபீ வக்காஸும் உத்பா இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு 2 பேரும் அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்புற பார் உங்க அன்பளிப்பு எல்லாம் செட் ஆகாதீங்க, சரி வராது. எங்கிட்ட 2 பேர் எங்க கண்ணுக்கு முன்னால வரணும். சஅத் இப்னு அபீ வக்காஸும் உத்பா இப்னு கஸ்வானை பார்த்தா தான் இந்த 2 பேரையும் அனுப்ப. இல்ல, அவர்களை கொலை செய்தால் இந்த 2 பேரை கொலை செய்யவும் நான் தயங்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அந்த 2 பேரையும் அனுப்புறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இந்த 2 பேரையும் மஸ்ஜிது நபவில இருந்து அவுத்து விட்டுறாங்க. அவங்க ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கைக்கு காலோட கால் சேர்ந்து, யா ரசூலல்லாஹ் எங்களை மட்டும் மக்காவுக்கு அனுப்பிடுவான. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். 2 நாள் மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை நடத்தைய பார்த்து 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த செய்தி அபூஜஹலுக்கு போனோன்னு இன்னும் ஜெதுவேறுது. இப்ப அபூஜஹல் ஒரு யுக்தியை கையாண்டான். என்னண்டா, உபை இப்னு கலப் மதீனால இருந்தான். இவனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். இல்ல மக்கத்து குறைஷிகள் உரத்தாக்கள் என்னதான் இருந்தாலும் தலக்கணம் எதுக்கும் தலை சாய்க்காதவர். இவர் கடிதம் எழுதுறாரு. உபை இப்னு கலப், இத பார், எங்க நாங்க அடிச்சு விரட்டின ஆக்களுக்கு நீ இடம் கொடுத்துட்டு எங்களுக்கு பெரிய பிரச்சனையாச்சு. நாங்க படை எடுத்தோம் மதீனா, முழு மதீனாவையும் துவம்சம் செஞ்சிடும், சின்ன பின்னமாக்கிறோம். உங்களை எல்லாம் வெட்டி போட்டுட்டு பெண்கள் எல்லாம் அடிமைகளாக நாங்க எடுத்துட்டு வந்துடும் என்றா அவனால் அப்படித்தானே. சின்ன பொம்பளை பிள்ளையே குழி தோண்டி புதைச்ச ஜென்மங்களே அவனோட. அடுத்தவனை வெற்ற பெரிய காரியமா இவர் பயந்துட்டார். உபை, ஓ நீங்க ஒண்ணு செய்ய வேணா, நான் ரகசியமா இவங்களுக்கு கேம் அமைக்கிறேன், எங்களை பாசையில சொல்றேன்டா, விஷயத்தை நான் முடிக்கிறேன்னு செஞ்சா. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. உடனே போனார்கள், கூப்பிட்டார்கள். உபைய கூப்பிடு, இங்க வா, என்ன பேச்சு பேசுறாய்? அடே அப்பா, நானும் நீங்கள் சண்டை பிடிச்சு கொண்டா மௌத்தாகிறது மதீனத்தை எங்களை கொடுப்பேன். உனக்கு ஒரு வாக்குறுதி தாரே உபை, இந்த வார்த்தை இத்தோடு நீ விட்டு விடணும். நான் உனக்கு வாக்குறுதி தாரேன், மக்கத்து குறைச்சிகளை எவன் இந்த மண்ணுக்கு மேலாக வரட்டும், மதீனாவுக்குள்ள வர நான் அனுமதிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் வார்த்தை காபீர்களும் நம்பி இருந்தாங்க. எங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை. அவன் அப்படியே கை விட்டுட்டான். இந்த செய்தி அவனுக்கு போன இன்னும் கோபம் ஏறுது. இப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வருகிறது, அபூ சுஃபியான் வியாபார கோஷ்டி ஷாம்ல இருந்து வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் மஷூரா பண்றாங்க, என்ன செய்யறப்பா, இவ்வளவு பிரச்சனை பேசி கொண்டிருக்குது. இப்ப அடுத்து அவன் ஏப்பே லக்கே என்னண்டா மதீனாவுக்கு படையெடுக்கிறதான். முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூரா என்ன செய்வோம்? எல்லா சஹாபாக்களும் யார சொல்ல வெளியாகுங்க, அந்த வியாபார கோஷ்டியை மறைக்கணும். ஏண்டா சரித்திரத்தை எழுதுறாங்க, அந்த கோஷ்டி தானா வருஷத்துக்குரிய மக்கத்து குறைச்சிகள் இன்வெஸ்ட் பண்ற பயணம். வருஷத்துக்குரிய பிசினஸ் இன்வெஸ்ட் வந்து அந்த கோஷ்டி 40 பேர் கொண்ட கோஷ்டி.
இப்ப ரசூல்லா மஷூரா பண்ணி முடிவெடுக்கிறாங்க. 313, 315, 317, 319 புகாரியுடைய ரிவாயத், பிரபல்யமான ரிவாயத் 313 பேரோடு ரமலானுடைய மாதம் பிறை 12 ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்து வெளியாகிறாங்க. சரியாக மதீனாவில் இருந்து பத்ர் இருக்கிற 157 கிலோமீட்டர் தூரம் மதீனாவில் இருந்து போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரித்திர நீளமானது, துருக்கமா சொல்றேன். இப்ப போயிட்டு கொண்டிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே. பயணம் போயாச்சு, பத்ர் கிட்ட நெருங்கிட்டான். அங்க அபூ சுஃபியான் கோஷ்டி வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு இடத்தை காட்டி எல்லா சஹாபாக்கள் இந்த இடத்துல உள்ள டென்ட்டுகள் அடிச்சுக்கோ, கூடாரங்கள் அடிச்சுக்கோ. மெதுவா ஹப்பாப் பின் முன்திர் ரலியல்லாஹு கட்ட சஹாபி யுத்த தந்திரத்துல ஃபேமஸ் ஆனார். இவர் வந்தார் ரசூலுல்லாஹ். யார் சொல்லலாம், இந்த இடத்துல நீங்க டென்ட் அடிக்க சொன்னது அல்லாஹ்ட கட்டளையா உங்களோட முடிவான்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ். அந்த உஸ்லூப பாருங்க, அந்த முறைய பாருங்க, எப்படி ஒழுக்கத்தை பாருங்க. அல்லாஹ்ட கட்டளையா இல்லாட்டி உங்களோட மஷூரா? ஹப்பாப் என்ன பேசுறீங்க? இல்லையா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட கட்டளைண்டா ஏண்ட புத்திய பாவிக்க எனக்கு அருகது இல்லை, உங்களோட ஐடியாண்டா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சொல்லவான்னு கேட்டான். சுப்ஹானல்லாஹ். இதுல படிச்சுக்கார பாடத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஹப்பாபோட கழுத்துல கைய போட்டு, என்ன ஹப்பாப், என்ன மஷூரா, உங்களோட ஐடியா சொல்லுங்களே. யார் ரசூலல்லாஹ்? இப்ப பாருங்க, எங்களுக்கு இதான் முன்னாலதான் அங்க இங்க கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு தண்ணி சேர்ந்து நிக்குது. இப்ப அதுக்கு முன்னாலதான் அவர்களுடைய அபூஜஹல் காபிர்களுடைய பட்டாளம் வரப்போகுது. ஏந்த மஷூரா என்னான்டா நாயகமே, நாங்க கொஞ்சம் முன்னேறி தண்ணீரை எங்களுக்கு பின்னாலாக்கி, தண்ணீருக்கு முன்னால நாங்க போயிட்டு அந்த அங்கங்க இருக்கிற காணொண்ட போட்டு ஒரு இடத்துக்கு தண்ணியை சேர்த்து கொண்டா எங்களுக்கு தண்ணி வந்துடும், எங்களுக்கு பின்னால தண்ணி வந்துடும், அவர்களுக்கு தண்ணி இல்லாம தடை செஞ்சிடும். சுப்ஹானல்லாஹ். சதகத்தை இந்த இடத்துல எழுதுறாங்க உலமாக்கள் பாடம். ஒரு நல்ல ஒருத்தர் மஷூரா சொன்னால், நல்ல நீயத்தோடு மஷூரா சொன்னால், ஏதாவது ஒரு காரியம் மஷூராவின் பிரகாரம் நடந்தால் அதிலே அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதுக்கு ஆதாரம் எழுதுறான். என்ன சொன்னா, தகவல் நான் நபியா இருக்கிறேன், எனக்கு குருவான் இருந்தது, நீ கட்ட பொடி சின்ன பொடியனாய்க்கோடு எனக்கு புத்தி சொல்ல வரையான்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. தனக்குல கைய போட்டு நீ சொன்ன ஐடியாண்டா சூப்பர் ஐடியா அப்பான்னு சஹாபாக்களுக்கு உடனே சொன்னாங்க. முன்னால போயிட்டு டென்ட் அடிக்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன யுத்தத்துல படித்த ஹப்பாபுடைய அந்த மஷூராவை ஏற்ற ஒரு காரணம் தானாம் பத்ருடைய வெற்றி அல்லாஹ் கையில கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ். மஷூராவுடைய அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. இப்ப முன்னுக்கு போறாங்க. இப்ப அபூ சுஃபியான் கோஷ்டி வாரம். அபூ சுஃபியானுக்கு வேறு சாதாரண ஜாகிலியத்து ஆட்கள் என்று சொன்னது அறிவில்லாதனால அல்ல, அல்லாஹ்வை ஏற்காத ஒரு காரணத்தினாலதான் முட்டாள்கள் என்று இஸ்லாம் வர்ணிக்குது. ஜாகிலியா காலம் இல்லாட்டி டெக்னாலஜில கொடிகட்டி பறந்தவர்கள், கவிதை துறையில கொடிகட்டி பறந்தவர்கள் குறைஷிகள். அபூ சுஃபியான் வரப்போக்களை பத்ருக்கு வித்தியாசம் விளங்குது. அபூ சுஃபியானுக்கு என்ன செஞ்சாண்டா, அந்த பத்ரில் இருக்கக்கூடிய மஜ்ஜிதி என்று ஒருத்தனை பிடிச்சி கொஞ்சம் கையில சல்லிய கொடுத்து, கொஞ்சம் சுத்திப்பாரு, எனக்கு சந்தேகமாயிக்குது, வளமைக்கு மாற்றமா புதிய யாராவது நடமாட்டுறாங்களான்னு பார்த்துட்டு வாங்க. இவன் ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தான் அபூ சுஃபியான். யாரையும் பார்க்கல. அந்த பத்ரில் அந்த கிணமுண்டி இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்துல 2 பேர் முடிச்சு ஈக்கிறத பார்த்தேன். ஆனா பத்ருவாசிகள் இல்லை. அபூ சுஃபியானுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. டக்குன்னு என்ன செஞ்சான்னா, அந்த பக்கம் கிணத்து பக்கம் போயிட்டு பார்த்தா யாரும் இல்லை. கீழே பார்க்கிற ஒட்டகத்துடைய மலமி குறித்தார் அபூ சுஃபியான். கீழே ஒரு கம்பு குச்சி எடுத்து அந்த மலத்தை கிண்டினார். பார்த்த ஒரு ஈச்சப்பட வித 2-3 வாட்சி அதை அப்படியே பாலைவன மண்ணில் தொடச்சி இப்படி தூக்கி பார்த்துட்டு, பகுவாகி இது மதீனாவுல விளைகின்ற ஈச்சப்படத்துடைய வித என்றார். சுப்ஹானல்லாஹ். எப்படி டெக்னாலஜி ஆயிட்டோம். சுப்ஹானல்லாஹ். இவர் சொல்லிட்டு, ஆஹா முஹம்மத் வந்திருக்கிறாரே. அம்ர் அல் கிஃபாரி என்ற ஒரு காபிரை அப்படியே ஜித்தாவுடைய ரூட்டான கடலோரத்தான அபூ சுஃபியான் என்ன செஞ்சாருண்டா, மேலோட்டமாக முன்னால் அனுப்பினான். போய் மக்காவுக்கு மெசேஜ் கொடு, அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டிக்கு ஆபத்து வந்து விட்டது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட வந்திருக்கிறது என்ற சங்கதியை என்று சொல்லிவிட்டு அபூ சுஃபியான் வலமையா போற ரூட்டை விட்டு கடலோரமாக மக்காவுக்கு திரும்பினார். இப்ப இந்த செய்தியில் மக்காவுடைய போர்டருக்கு வாரான். அன்றைக்கு எப்படி மெசேஜ கொடுப்பாங்கண்டா, ஒரு கவலையான ஒரு திடுக்கிற செய்தி வந்தா மெசேஜ கொடுக்கறதுக்கு முதலாவது மேலாடையில பொக்கட்டை கிழிச்சிடுவான்.
பொகட்ட கிழிச்சிட்டு இந்த அம்பு என்ன செஞ்சாண்டா ஒட்டகத்துடைய மூக்கார்த்தா வெட்டம் கொட்டது, சந்தி கொண்டு எல்லாம் மூல முடுக்கெல்லாம் அபூ சுஃபியான் வியாபார கோஷ்டிக்கு ஆபத்து வந்து விட்டது, உதவிக்கு ஆட்தேவர் கத்தி பரட்டினா முழு மக்காவுலையும் சுப்ஹானல்லாஹ் அபூ ஜஹல் தலைமையில எல்லா குறைஷிகளும் ஒன்று சேர்ந்துட்டான். ஒன்று சேர்ந்துட்டு முடிவெடுத்தாங்க, இதுக்கு பின்னால 2ல 1 பார்க்காம திரும்புறாங்க, எல்லாம் படையெடுக்கணும். மசூரா தஷ்கீல் நடக்குது. இதுல சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம். இந்த உமையத்தின் ஹலப் நான் சொன்னேன், சாயித் இப்னு முஆத் வந்து பிலாலோட எஜமானன் வந்து தங்கிட்டு போனாங்கன்னு. அந்த நேரத்துல சாயித் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உமையாட வைஃபும் இருந்தாங்க. சொன்னாங்க அந்த நேரத்துல உமையா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சமீபத்துல ஒரு யுத்தம் நடக்குமா, நீ கொல்லப்படுவாய். இப்ப எல்லாம் நடக்கு. இப்ப உத்துபாவுக்கு கேள்விப்படுகிறதே, உமையா பின்வாங்குறாங்க. உத்துபா என்ன செஞ்சாண்டா, உமையாட வீட்டு முன்னால சாம்பராணி தட்டுல சாம்பராணி புகையை போட்டு வச்சுட்டு வந்துட்டான். கிதாபுல தேடுறது என்னத்துக்கு சாம்பராணி புகைன்னு பார்த்தா, அவர் அரபி பொம்பளைகிட்ட ஒரு வழக்கம் நீக்குதான், மாதவிடாய் வருகுதானே மாதாந்தம், இந்த முடிகிற பீரியட்ல முழு உடம்புக்கும் சாம்பராணி புகை போட்டு புகை குடிச்சிட்டு தானே குளிப்பாங்க. இவ என்ன செஞ்சுக்கிறான் ஒத்துவா, உமையா நீ ஆம்பளையா ஈக்கிறதுக்கு தகுதி இல்ல, பொம்புல மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து சாம்பராணி புகை குடின்னு கூட்டு வச்சுட்டு வைத்தான். அப்படி வேண்டாலும் தலைவரி உமையா இவனுக்கு ஜெதுபாயிடுச்சு. இவன் பிட்டி படுக்கை எல்லாம் கட்டி கொண்டு சும்மா தலையை சுற்றி வெளியே பார்க்க பொண்டாட்டி கொடுக்கிறார். முட்டாள் வைக உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். சாயித் முஆத் சொன்ன வார்த்தை என்ன? சுப்ஹானல்லாஹ், காஃபிராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில நம்பிக்கையை பாருங்க. அந்த மனைவி சொல்றா, என்னுடைய அருமை கணவரே, வாய் விட்ட வார்த்தை யாருடையதும் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. என்னுடைய அருமை கணவரே, வல்லாஹி சொல்கிறேன், நீங்க மாத்திரம் இந்த யுத்தத்துக்கு போனா திரும்பி வரமாட்டீங்க, செத்து போவீங்க. இவர் வைகட்டி உனக்கு நாசம் உண்டாகட்டும், நான் எங்கடையே போறேன், எனக்கு ஒத்த 4000 திர்ஹம் கடன் தரைக்குது, இந்த சாமான் கொஞ்சத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு 4000 நீ வச்சுக்குவாப்பா, ஆளோடு ஏட்ட கணக்குல நீ போயிட்டு வாண்டு கொடுத்துட்டு வாரேன்னு போல இழுத்து கொண்டு போயிட்டான். திரும்பி வர கிடைக்கல. இப்ப பட்டாளம் போகுது. இங்க அபூ சுஃபியான் கோஷ்டி மக்காவுடைய போர்டருக்கு கடலோரமாக வந்துட்டான். இந்த செய்தி கேள்விப்பட்ட அபூ சுஃபியான் உடனே கடிதம் அனுப்பினார் அபூ ஜஹலுக்கு, வானம் நான் தப்பி வந்துட்டேன், யுத்தம் வானம், திரும்பி வாங்க என்ற செய்தியை அனுப்பினார் அபூ சுஃபியான். அந்த தலக்கணம் பிடிச்ச அபூ ஜஹல் சொன்னா, இல்ல, எடுத்த கால பின் வைக்க கூடாது, மதீனத்தை துவம்சம் செஞ்சுட்டு தான் வரும். இப்ப அப்படியே வாராங்க பதிலுக்களத்துக்கு. சரித்திர நீர்மா நான் சுருக்கமா சொல்லிட்டேன். வாராங்க, இந்த இரவு வருகிறது. நேற்றைய இரவு 1400 செச்சம் வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பின்னால சுஜூதுல விழுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வருகிறது, அபூ ஜஹல் பட்டாளம் வந்திருக்கிறது. என்ன செய்யற மஷூரா பண்ணினாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் எழுப்புறாங்க, யார சொல்லலாம், என்ன நாயகமே பயம், என்ன பயம், 2 பாப்போம், விடக்கூடாது. ஹஜ்ரத் உமர் அங்கல பக்கம், யார சொல்லலாம், நீங்க யோசிக்கிறீங்க, நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு பயப்படாதீங்க நாயகமே, களத்துல குதிப்போம். ரசூலுல்லாஹ் மௌனமாயிக்கிறார். பேசுற 2 பேரும் மக்கா முஹாஜிரிங்கள் பாக்குறாங்க. அன்சாரிகள் யாராவது வாய்த்தாக்குறாங்க. சாயித் இப்னு முஆத் அடங்கி கொண்டாங்க, எழும்பினாங்க. சாயித் இப்னு முஆத், யார் சொல்லலாம், நீங்க மௌனமா நீக்கிறத பார்த்தாரு. பேசின 2 பேரும் மக்கா மதீனாவாசிகள், ஏன்னா மெஜாரிட்டி அங்க மதீனா. 200 செச்சம் அன்சாரிகள், 317 கொஞ்சம் தான் மக்கத்து வாசிகள். என்ன சொல்ற, யார சொல்லலாம், மதீனாவாசிகள் என்ன சொல்றன்னு பாக்குறீங்களா? நாயகமே, உங்களை துரத்தி அடித்த நேரத்துல மதீனாவையே திறந்து இடம் தந்த ஆட்கள் நாங்க. உங்களை வானம் என்று சொன்ன நேரத்தில் உங்களை உண்மைப்படுத்திய ஆட்கள் நாங்க. யார சொல்லலாம், இந்த மலையிலிருந்து குதிக்க சொல்ற, கண்ணை பொத்தி கொண்டு குதிப்போம். நபியே நாயகமே, கடல் எங்களுக்கு நீச்சல் தெரியா, பாய சொல்லுங்க, கண்ணை பொத்தி கொண்டு பாய்வோம். சொல்லிட்டு சார்ந்த ஒரு வார்த்தை சொன்னாரு, யார சொல்லலாம், எங்கள்கிட்ட ஈக்கிறது ஒரு ரூ, எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு ரூ இருந்தா ஒன்றன் பின்னாக உங்களுக்கு தருவோம் நாயகமே. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம். சரி, கயிறு முடிவெடுத்தாங்க. இஷாவுக்கு பின்னால சுஜூதுல விழுந்த நாயகம் ஹஜ்ரத் பிலாலுடைய சுபஹுடைய பாங்கு வரைக்கும் அழுதார்கள். ஒரே ஒரு துஆவை மீட்டி கேட்டார்கள், யா அல்லாஹ், நாளைக்கு நடக்க போற யுத்தம் எங்கிட்ட உயிர் போறது அல்ல நாயனே, அது தூசிக்கு கணக்கில்லை. யா அல்லாஹ்,
நாளைக்கு நீ எங்களுக்கு தோல்விய தந்தாயிண்டா இதற்கு பின்னால் இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாண்டு சொல்ற ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. நாயனே எங்களுக்கு உதவி செஞ்சிரியா ஆண்டு அழுதார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ஆறுதல் சொல்றாங்க, ஹஜ்ரத் உமர் ஆறுதல் சொல்றாங்க. ஒன்று நடக்கல. இந்த அழுகையுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் அந்த இரவே 3 விதமான உதவிகளை செய்தாங்க. குர்ஆன் பேசுது 3 உதவிகளை கண்ணுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டினான். அதுல ஒன்று அவர்கள் உளவாளி அனுப்புறதானே செக் பண்ற என்ன நடக்குது. இல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கெஸிங் எப்படின்னு ஹஜ்ரத் அலியையும் ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அனுப்பினாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அங்க போயிட்டு பார்த்தா 2 பொடியமார் சுத்தி கொண்டிருந்தாங்க. முடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு வந்து யார் ரசூலுல்லாஹ் இவனை பார்த்தா அநேகமா அபூஜஹல் ஆள்மாய் தான் இருக்குது, எங்களை வேவுவாக்கத்தான் வந்திருக்கிறான். அலட்டி கேட்டான், யார் சொல்லு? அபூ சுஃபியான் தான். உண்மையை சொல்லு. 2 தட்டு கேட்டனே, இல்ல அபூஜஹல் தான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சிரிச்சு சொன்னாங்க, அலி உண்மையை சொல்ல போக்குள்ளே சும்மைக்கிறீங்க, பொய்ய சொல்ல போக்குள்ளே நீங்க கோவப்படுறீங்க. இங்க வாப்பா உண்மையை சொல்லு, நீ யாரு? அபூஜஹல். கேட்டாங்க ரசூலுல்லாஹ் அந்த 2 பேர்ட்டே. சரி வாப்பா எத்தனை பேரா? ரசூலுல்லாஹ்க்கு எண்ணிக்கை தெரியாது. பாருங்க எண்ணிக்கை எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கேட்டாங்க அந்த 2 பேர்ட்டே, பாப்பா எத்தனை பேரால இருக்கிறாங்க? அந்த 2 பேரும் சொன்னாங்களாம், ரசூலுல்லாஹ் எங்களுக்குண்டா எத்தனை பேருன்னு தெரியா, ஒரு நாளைக்கு 9 ஒட்டகம் சாப்பாட்டுக்கு அறுக்கிறான். 9 ஒட்டகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 9 ஒட்டகம் அறுக்கிறான்னா கிட்டத்தட்ட 900க்கும் 1000க்கும் இடைப்பட்ட காபீர்கள் வந்திருக்கிறார்கள். அதை வச்சுதான் முடிவெடுத்தாங்க. 1000 பேர் வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ரசூலுல்லாஹ். இப்ப கண்ணியமானவர்களே, இப்ப அவன் தரப்பால் ஆள் வருகிறது. 3 உதவி எப்படின்னு பாருங்க. முதலாவது உதவி அல்லாஹ் இவர்களுடைய கண்ணுக்கு இந்த 313 பேர் சின்ன ஆக்களை பெரிய பட்டாள மாதிரி காட்டினான். பட்டாள பேர் பாருங்க. இந்த மதரசா நடக்கிறது, இந்த ஜும்மராத்திரிக்கு போக்குள்ள 2 பேரா வரக்குள்ள அல்லாஹ் அந்த பறக்கத்தான காரியங்கள் அப்படித்தான் பெருசா தான் அல்லாஹ் காட்டுறேன். பெரிய ஒரு கூட்டம் போற மாதிரி இருக்கு. இப்ப வந்து போயிட்டு சொன்னான் அபூஜஹல், அவங்க ஈக்கிற இருப்ப பார்த்தா பெரிய பட்டாளம் ஒன்று இருக்குது, எனக்குண்டா படல யுத்தம் செய்யற முதலாவது பயத்தல்லா உள்ளத்துல போட்டான். 2வது 2 பேர் அனுப்பினான். அல்லாஹ் என்ன செஞ்சாண்டா? குர்ஆன் பேசுது, தூக்கத்தை கொடுத்தான். 313 2 குதிரை, 70 ஒட்டகம், 4-5 வாள், ஒன்றும் தெரியாது. இப்ப எல்லாம் தூங்குறாங்க. வரலாறு எழுதுறாங்க, ஒரு சஹாபி நான்டா தூங்க மாட்டேன் ஒரு கம்ப பாலைவனத்துல குத்திட்டு கண்ணை முழிச்சுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் போல கண் பொத்திப்படுது, கம்பு கீழே விழுது. தூக்கம் வந்து பார்த்தவர்கள் பார்த்தாலே கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு சும்மா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது. இவன் போயிட்டு சொன்ன அபூஜஹல் இவங்களை பார்த்தா சும்மா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு டென்ஷனும் இல்ல, பயமும் இல்ல, கலக்கம் இல்ல, ஒன்றும் இல்ல. ஒவ்வொருத்தரையும் நீக்கிற மாதிரி பார்த்தா 10 பேரை வெட்டாம சாக மாட்டாங்க போல இருக்குது. அபூஜஹல் வானம் பேசாம திரும்பினீங்க, இன்னொரு பயத்தை அல்லாஹ் போட்டான். அதுல கொஞ்சம் பேர் திரும்பி போயிட்டான் பயத்துல. 3வது உதவி என்னன்னா, இவங்க மலை மேட்டுல இருந்தாங்க. பாலைவன் அப்படித்தானே, மண் கால் புதை ஒன்று, அது செய்யற இது செய்யற கஷ்டம். அல்லாஹ் அந்த இரவுல மலைய பெய்ய வச்சு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இருக்கிற இடத்தை அல்லாஹ் கட்டியாக்கி கொடுத்துட்டு அபூஜஹல் பட்டாளம் இருக்க ஏரியாவை சேராக்கி விட்டான். சுப்ஹானல்லாஹ், சேனாக்கி விட்டார். இப்ப அடுத்த செய்தி வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் வருகிறது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலாலுடைய பாங்குக்கு பின்னால் தலையை தூக்குறாங்க. முகத்துல சிரிப்பு வெளியாகுது. ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் எல்லாம் பார்க்கிற, யார் ரசூலல்லாஹ் விடிய இவ்வளவு கத்தி மாத சொல்லி அழுது கொண்டிருந்த நாயகமே என்ன சிரிக்கிறீங்க? அபூபக்கர் அந்த மலையை பார். சுப்ஹானல்லாஹ். அந்த மலையை பார். 5000 மலக்குமார்களோடு வானவர் கோமான் ஜிப்ரீல் கருப்பு குதிரையில் வெள்ளை தலைப்பாறையில் வாளை உருவிக்கொண்டு இறங்குகின்ற காட்சியை அல்லாஹ் எனக்கு காட்டுறான். இறங்கினாங்க. கண்ணியமானவர்களே, சரித்திரம் நீளமானது. இப்ப அந்த நான் சொன்னேனே உண்மையான வீரர்கள் என்று. இன்றைக்கு மாதிரி கோழைத்தனமான யுத்தம் அல்ல. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால 3 பேரை முன்னால் எடுப்பான். 3 பேரை முன்னால் எடுத்து சிறு யுத்தம் நடக்கும். அதுல காபிர்கள தரப்புல உத்பா, ஷைபா, வலீத் பயங்கரமான வீரர்கள் முன்னால வந்தான். இங்கட அன்சாரி சஹாபாக்கள் 3 பேர் வந்தோடனே அபூஜஹல் குறுக்கிட்டார், முஹம்மத் என்ன ஜுஜுபியாக்கள் எல்லாம் எங்களுக்கு சரி வராது. சுப்ஹானல்லாஹ். நாங்க என்ன செய்வோம்? நோஞ்சான் ஒன்று கிடைச்சா வெட்டிட்டு வேலையை பார்ப்போம். காபிரா இருந்தால் உண்மையான வீரன். பாருங்க சொன்னாங்க, முஹம்மத் இதெல்லாம் 3 பேரையும் எடுங்க. எங்களுக்கு மதீனா இந்த சின்னாக்கள் எல்லாம் எங்களுக்கு வாடும். எங்கட தைரியத்துக்கும் எங்கட வீரத்துக்கும் தோதுவான மக்கத்து முஸ்லிம்களை தாங்கண்டா. சுப்ஹானல்லாஹ்.
இந்த வலது சைட் பார்த்தாலும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பெரியப்பா. யாரு? அசதுல்லா, சிங்கம் என்று போற்றப்பட்டவர்கள். குறித்தாக்கள் களத்தில். இடது பக்கம் பார்த்தா ஹஜ்ரத் அலி. யாரு? கைபருடைய கோட்டையை 70 பேர் சேர்ந்து தூக்க முடியாத அந்த கதவை ஒத்த கையால தூக்கினவர்கள் ஹஜ்ரத் அலி. குதித்தார்கள். மூணாவது அபு உபைதா. 3 பேர் முன்னால் வந்தார்கள். ஹம்சா ஷைபாவோடு, அலி ஹஜ்ரத் உத்பாவோடு, வலீத் அபு உபைதாவோடு. முதலாவது நடக்கிறது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஷைபாக்கும். வாள் வீச்சு போகிறது 2 பேருக்கும். சுப்ஹானல்லாஹ். கடைசியாக ஹஜ்ரத் ஹம்சா ஓங்கி ஒரு வீசினார்கள். ஷைபாவுடைய கழுத்து துண்டாகுது. வெற்றி. இரண்டாவது ஹஜ்ரத் அலி உத்பாவோடு நீண்ட நேரம் 2 பேரும் வீரர்கள் போர் தொடுக்கிறது, வாழ்வீச்சு போவதை. கடைசியாக ஹஜ்ரத் அலியுடைய வெட்ட வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஓங்கினார்கள் ஒரு ஓங்கு ஹஜ்ரத் அலி. அந்த உத்பா இரும்பு கவசம் அணிந்திருந்தான். ஓங்கிய அடியுடைய பவர் இரும்பு கவசத்தையும் வெட்டி கொண்டு உத்பாவுடைய தலை எத்தனையோ அடிக்கு பின்னால போய் விழுந்துச்சு. வெற்றி. மூணாவது அபு உபைதா வலீதோட போர் நடக்குது. 2 பேரும் வீரர்கள். வலீத் என்ன செஞ்சிட்டான்டா? அபு உபைதாட காலை வெட்டி போட்டான். சுருண்டு கீழே விழுந்தார்கள். உதவி உதவி என்றார்கள். குதித்தார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. வீசினார்கள் வாளை. உத்துபாட கழுத்து போன மாதிரி வலீதுடைய கழுத்து போச்சு. சிறு யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி. அந்த கட்டத்தில் ஒரு பாயிண்ட் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த 3 பேரின் யுத்தத்துக்கு அனுப்பக்குள்ள சொன்னாங்க, நீங்க 3 பேரும் அவங்க வாழ ஓங்குறதுக்கு முன்னால நீங்க வாழ ஓங்க கூடாதுதான். சுப்ஹானல்லாஹ். எப்பயுமே ரசூலுல்லாஹ் யுத்தத்தை விரும்பின நபி அல்ல எங்கட நபி. இந்த நேரத்தில் ஒரு சஹாபி ஓடி வந்தாரு. ஓடி வந்து, யார் சொல்லலாம், உங்களோட மேலாடைய கொஞ்சம் தூக்குங்க, அவசரமா தூக்குங்க நாயகமே, தூக்குங்க. எதற்கப்பா? இல்ல தூக்குங்க நாயகமே. ரசூலா மேலாடைய தூக்கினாங்க. அந்த சஹாபி தன்னுடைய மேலாடைய கலட்டிட்டு வெறும் மேனியோட ரசூலுல்லாஹ்வுடைய முஆனக்கா செஞ்சுட்டு சொன்னாங்க, யார் சொல்லலாம், நிச்சயமாக நான் ஷஹீதாக போகிறேன். கடைசியாக இந்த வெறும் மேனி உங்களோட வெறும் மேனியோட சேர்ந்த ஒரு பரக்கத்தினால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரட்டும். இப்ப நடக்குது யுத்தம், சரித்திர நீளமான யுத்தம் நடக்குது. அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமார்களுடைய ஒரு சஹாபி சொல்றாரு, ஒரு கம்பு குச்சி ஒன்று எடுத்துக்கொண்டு நான் ஒரு காபில விரட்டி கொண்டு ஓடுற ஓங்கி பார்த்தா கழுத்து கீழே விழுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலக்கு. ஒரு சஹாபி சொல்றாரு, நான் ஒருத்தனை விரட்டி கொண்டு போறேன். ஹுசும் 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 என்ற சத்தம் கேட்குது. ஹுசும்னா அரபிகள் குதிரை விரட்டுறதுக்கு பாவிக்கின்ற வார்த்தை. நாங்க நாய விரட்டுறதுக்கு தீன்னு சொல்ற மாதிரி குதிரையை விரட்டுறதுக்கு பாவிக்கின்ற அரபு வார்த்தை தான் ஹுசும். இவருக்கு அந்த சஹாபி வந்து சொல்ல, யாரும் சொல்ல ஹுசும் ஹுசும் சத்தம் கேட்குது. பின்னால திருப்பி பாக்குற குதிரையும் இல்ல, ஆறும் இல்ல. முன்னால பார்த்தா ஓடின காஃபியோட முகத்துல சாட்டை அடிபட்டு முகம் 2ஆக புலக்கப்பட்டு கீழே வைக்கிறான். அல்லாஹ் உதவிய பார்த்தாங்க. இப்ப மிக முக்கியமான பொய், சுவாரஸ்யமான அபூஜஹல் சரித்திரம். நான் சொன்னேனே, அபூ சுஃபியான் ஈச்சப்பழ விதையை பார்த்து மதீனா ஈச்சப்பழம் தான். இப்ப சொல்ல போற விஷயத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் எப்படி 2 பேர் வந்தாங்க. சரித்திரத்தில் எழுதுறாங்க, 13 வயசு. முஆத் பின் அஃப்ரா அல்லது முஅப்பின், புகாரியுடைய ரிவாயத். வந்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க. இவங்கிட்ட கேட்டாங்களாம், வாழ்டோசரம் 13 வயசு. பெரியவரே, அபூஜஹல் இந்த இடத்துல எங்கேயாவது மீக்கிறானான்னு கேட்டான். பார்த்தா என்னடா இந்த பெரிய தலைவர் இந்த 2 சின்ன பிள்ளைங்க ஏன்னு கேட்டாங்க. இல்ல, இவன் மக்களை எங்கட நபிக்கு அநியாயம் செஞ்சானாங்க. யாரு? அபூஜஹல். இவர் 2 பேரே இந்த அபூஜஹல 2 பார்க்கத்தான் நாங்க வந்தீங்க காட்டித்தாங்க. நேரத்துக்கு பார்த்தா நடமாடி கொண்டிருக்கிறான் குதிரையில் அபூஜஹல். நைக்கிறான் அபூஜஹல் என்றால் 2 பேரும் களத்துல குதிச்சாங்க. மஷூராவுடைய பரக்கத்தை பாருங்க. 2 பேரும் குதிச்சு நின்றாங்க. சகோதரரை கொஞ்சம் நீளும். அவன் தலைவன், பெரிய வீரன். எங்களுக்கு நாங்க சின்ன பொடியமா ஒருக்களே புத்தியை முந்திட்டோம்னா மாட்டிக்கொள்வோம். நான் ஒரு வேலை செய்வோமா? ஒருத்தன் சொன்னான், நான் குதிரையிட காலை வெற்றேன், குதிரை விழும், அபூஜஹலும் விழுந்துடுவான். நீங்க அடுத்த அடி என்னன்னா அபூஜஹல்ட காலை வெட்டிடுங்க. அப்ப எதுவும் வேலை மஷூரா கச்சிதமா நடக்குது. 2 பேரும் களத்துல குதிக்கிறாங்க. ஒருத்தர் குதிரையிட காலை வெட்டுறான், இன்னொருத்தர் அபூஜஹல்ட காலை வெட்டுறான். சில பரமாரமான வெட்டுக்களை வெட்டிட்டு கழுத்துல மாட்டிக்கொண்டு 2 பேரும் போறாங்க தைரியமா. ரசூலுல்லாஹ், யார் சொல்லலாம், உங்களுக்கு அநியாயம் செஞ்ச அந்த அபூஜஹலை நாங்க முடிச்சிட்டோம் நாயகமே, காரியம் முடிச்சு. ரசூலுல்லாஹ் திகச்சு போலாம். என்ன சொல்றீங்க? வெட்டினோம், யார் சொல்லலாம், வெட்டினீங்களா, வாடிக்கிறா, ஓ நாயகமே, ரத்தமிக்கிறா, இருக்கிறாய், கொண்டாங்க வாழ ரசூலுல்லாஹ் வாள் எடுத்து வாள் இருக்கக்கூடிய ரத்தத்தை தோக்கி பார்த்து, வல்லாஹி இது அபூஜஹல்ட ரத்தம் என்றார். சுப்ஹானல்லாஹ், அபூஜஹல்ட ரத்தம். இன்னைக்கு ரத்தம் செக் பண்றது
பாசிட்டிவ் என்னன்னு ஓவா பியா அதைத்தான் காண்ற ஆழ்ந்த ரத்தத்தை சொல்லிடுமா. 1400 வருஷத்துக்கு முன்னால் வைத்தியர்களுக்கெல்லாம் பாடம் கற்பித்த மாணவி ரத்தத்தை பார்த்து என்ன குரூப்னு சொல்லல, அபூஜகில்ட ரத்தம் உண்டாங்க. நீங்க வெட்டிக்கிறீங்க, 2 பேரும் தலைய தடாவினாங்க. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அந்த பக்கம் இது உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு போனா அபூஜஹல் துடிச்சு கொண்டிருக்கிற, இன்னும் சாவல்ல, செத்திருக்கல்ல, வாழ உருவினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஆத்திரமைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் செஞ்சவனே சரித்திரத்தை எழுதுறாங்க. சில கட்டங்கள்ல ரசூலுல்லாஹ் தவாப் செய்வாங்க, அபூஜஹல் அடிப்பான் ரசூலுல்லாஹ்வுடைய காலுக்கு, கால் வெடித்து ரத்தம் தெரிக்குமா. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும். இப்ப வாழ உங்க போக்குல அபூஜஹல் சொன்னான், இப்னு மஸ்ஊத் நீண்டா பாக்கியசாலின்றான். இவருக்கு என்னடா நீ இப்ப டென்ஷன் ஆகி பார்த்த, என்ன சாக போற சக்கராத்தில் இருக்கிறார், இந்த நேரத்துல என்னடா பேச்சு பேசுற, இல்ல மக்கத்து குறைஷிகள தலைவரை வெட்டக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நீ பாக்கியசாலி தானே என்றான். சுபஹானல்லாஹ், தலக்கணத்தை பார்த்து சொன்னானா இப்னு மஸ்ஊத் ஒரு வேண்டுகோள் செய்தியா என்ன, எங்களை எல்லாரையும் கொண்டதுக்கு பின்னால் ஒரு இடத்துல சேர்த்துவீங்க தானே, சேர்த்ததுக்கு பின்னாலும் ஏண்ட தலை எல்லாத்த தலைக்கு மேல வைங்க, ஏண்டா நான் செத்தத்துக்கு பின்னாலும் குறைஷிகள தலைவனாத்தான் சாவணும்ன்றாங்க. பாருங்க, படிக்க வேண்டிய பாடம், எப்படி வாழ்றானோ அப்படித்தான் அவனுக்கு சாவு வரும். தமூத்துன கமா தஈஷு, எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் சாவு. பெருமை அடிச்சு வாழ்ந்தான், பெருமையோட செத்து தொலைந்தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப யுத்தம் நடக்குது கண்ணியமானங்களே, இப்ப முஸ்லிம்களுக்கு வெற்றி வருகிறது, முஸ்லிம்களுக்கு வெற்றி வந்தது. நிறைய விடயம் இருக்குது, பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு சப்ஜெக்ட சொல்றேன். உமையா, நான் சொன்னேன் உமையா கொல்லப்படுவேன்னு சொன்னேன். இப்ப 70 காபீர்கள் கொல்லப்பட்டு 70 காபீர்கள் கைது செய்யப்பட்டு இரவுடைய நேரம் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறான். உமையத்தின் ஹலப் கைது செய்யப்பட்டிருந்தா இன்னும் கொலை செய்யப்படல. இப்ப ஹஜ்ரத் பிலால் இருக்கிறாங்களே, சுபவுக்கு பாங்கு சொல்லணும் முஅத்தினே, அவருக்கு அடிக்கடி முழிப்புவாரு. உதயமாயிச்சா, கால வந்துருச்சா, எழும்பி 12 மணிக்கு முழிப்பு வருகிறது, நிழல் பெருந்தது போற மாதிரி மலைய திரும்பி பார்க்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமையாவையும் உமையாட மகனையும் கூட்டிக் கொண்டு மெதுவா எஸ்கேப் ஆவாங்க. ஒரு சஹாபி ஹஜ்ரத் பிலாலுக்கு கோவம் வந்து கட்டிட்டாங்க, உமையாவை கூட்டிக்கொண்டு போறான், எல்லா முஸ்லீம்களே அவனை துரத்தி பிடிங்கன்னு ஈலான் பண்ண, எல்லா வாரத்துக்கு விரட்டி கொண்டு ஓட. சுப்ஹானல்லாஹ், கிட்ட போயிட்டாங்க. இப்ப இவருக்கு பார்த்தா என்னன்னா, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அந்த நேரத்துல உமையாவுக்கும் எக்ரிமெண்ட் இருக்கு. என்னது நான் சொன்னேன் ஆரம்பத்தில், எக்ரிமெண்ட், நீ மதீனாவுக்கு வந்தா உன் உயிருக்கும் உடமைக்கு நான் பாதுகாப்போம். பாருங்க, ஒரு பாயிண்ட் உலமாக்கள் எழுதுறாங்க. எப்படின்னா துரத்தி கொண்டு போறாங்க. இப்ப மகனுக்கு எக்ரிமெண்ட் இல்ல, உமையாவுக்கு தான் எக்ரிமெண்ட் போட்டேன், எழுத்து போட்டாங்க. மகனை வெட்டிட்ட வந்த கோபத்துல இப்ப உமையா ஓட்டுறாங்க, எழுதுறாங்க கித்தாப்ல. உமையா கொஞ்சம் தொப்ப போட்டு கொளுத்து அவருக்கு ஓடையில கிட்ட வந்துட்டாங்க சஹாபாக்கள். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, உமையா படுத்தான். உமையாவுக்கு மேலால அப்துல் ரஹ்மான் படுத்தாங்க ரலியல்லாஹு. அந்த சஹாபாக்கள் உங்களை பைத்தியமா, என்னப்பா ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தவன், முஸ்லிம்களை அடிக்க வந்தவன், நீ என்ன பாதுகாப்பு கொடுத்த, எழுப்போம் வெட்ட போறோம் சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களே வெட்டண்டா என்ன மீறி வெட்டுங்க, 2 பேரையும் வெட்டுங்க. காரணம் என்ன தெரியுமா, இவரோட எனக்கு அக்ரிமெண்ட் இருக்கிறது, இங்க வந்தால் இவருடைய உயிருக்கு பாதுகாப்பு. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்த வாக்க மட்டும் நான் விட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். இது முஸ்லிம்கள் செய்ய வழியில எழுதுறாங்க. அவன் கொளுத்திருந்தான், 2 பக்கத்தால் வாழ ஓங்கினாங்க. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு காலும் சேர்ந்து வெட்டப்பட்டு போச்சு. கை சரித்திரம் முடிஞ்சு. இதுதான் பதில்ல நடந்த சுருக்கமான கண்ணியமானவர்களே. இப்ப சொல்கிறேன், இப்பதான் நான் அந்த முன்னால இடத்துக்கு வரேன். வயௌமஇதி யஃப்ரஹுல் முஃமினூன். இப்ப ரசூலுல்லாஹ் 70 பேரை கொண்டு ஒரு கிணத்துல போட்டு ஒன்று சேர்த்துட்டு பேசினாங்க. யாரோட? செத்த போனவங்களோட. அபூஜஹல், உத்பா, ஷைபா, ஒவ்வொருத்தட்ட பேரை சொல்லி கேட்டாங்க. ஏண்ட ரப்போ எனக்கு வாக்களிச்ச வெற்றியை தந்துட்டான், நீங்க என்ன அடைஞ்சு கொண்டீங்கன்னு கேட்டான். சஹாபாக்கள் எல்லாம் புடிச்சு போனாங்க. என்ன யார் சொல்ல செத்த மினத்தோட பேசுறீங்க? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய அருமை தோழர்களே, நான் பேசியது உங்களுக்கு கேட்டுச்சோ இல்லையோ தெரியா, இந்த செத்த பிணங்களுக்கு கேட்குது, ஆனா அவங்களுக்கு பதில் சொல்ல பதில் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட்டை பாருங்க. சஹாபாக்களுக்கு கொடுத்த கடைசியாக சர்டிபிகேட், பத்ர் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த நன்மாராயம். பத்ரீன்களே, இதற்கு பின்னால் மௌத்து வரைக்கும் வேண்டி அமல செய்த கது வஜபத் லக்குமுல் ஜன்னah, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான்.
புகாரிலே ரிவாயத். உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் பத்ர் சஹாபாக்களே. சுப்ஹானல்லாஹ். இப்ப பாயிண்ட்க்கு வருகிறேன். வயௌம இதி யஃப்ரஹுல் முஃமினூன். பத்ருக்கு மக்கால வச்சு இறக்கினானே சூறால, ரோம் பாரசீகத்துக்கு அடிக்கி வெற்றி கொள்ற நாள்ல முஃமின்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னார்களே, அது ரோமுடைய வெற்றி அல்ல. ரமலானுடைய மாதம் பிறை 17 பத்ரில முஸ்லிம்களுக்கு வெற்றி, ரோம்ல ரோமர்களுக்கு வெற்றி. அல்லாஹ் அன்று சொன்னது முஃமின்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று ரோமுடைய வெற்றி அல்ல, அல்லாஹ் சொன்னது பத்ருடைய வெற்றியே. யுத்தத்துக்கு முன்னாலே அல்லாஹ் வெற்றியை சொல்லிட்டான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் கண்ணியமானவர்களே வரலாறு, சுருக்கமான வரலாறு. நாங்க எல்லாம் ஒரு பாடத்தோட போவோமா? நாங்க எடுக்க வேண்டிய பாடம் என்ன? நாங்களும் வாழ்றோம், எங்களுக்கும் அல்லாஹ் கலிமாவை தந்திக்கிறோம், முஸ்லீம் ஆகிக்கிறோம். நாங்க தீனுக்கு என்ன செஞ்சிக்கிறோம்? இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிக்கிறோம்? நியத்தோடு வெப்பமாச்சா? மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் எனக்கு தந்த நிர்மத்தை பாக்கியத்தை வச்சு தீனுக்கு, இஸ்லாத்துக்கு, ஷரியத்துக்கு, உம்மத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வோம்னு முடிவெடுப்போமா? அதுதான் இந்த பயான்ல பாயிண்டே. அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரும் கபூல் செய்யட்டும். பத்ர் சஹாபாக்கள் செஞ்ச தியாகத்தை எங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி தீனுக்கு தொண்டு செய்துவிட்டு மன்னரைக்கு போகக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.